இது பிக் டெம்பிள் போடாதீங்க. டெம்பிள் தி கிரேட், டெம்பிள் தி கிராண்ட். அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதான் கேட்டார். இப்ப பாருங்களேன், டிவியில விளம்பரம், இந்த மாலையை நீங்கள் போட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் கடன் முழுவதும் சரியாகிவிடும். ஏண்டா கடன் வாங்குற நீ? முதல்ல அக்ரிணை உயர்திணைன்னு பிரிப்பார்கள். மனிதர்களை உயர்திணை அப்படின்னு சொமானாச்சிக்கு சொல்றாங்க. இல்ல சில பேரை பார்த்தா உயர்திணை மாதிரியே தெரியல, அவன் சாப்பிடும் போது பார்த்தா போறோம், அவன் கண்டிப்பா உயர்திணை இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு ½ HP மோட்டர் ஓடுற மாதிரி சாப்பிடுறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுங்களா? அதாவது ஏதோ காட்டில் விட்ட மாடு மேயற மாதிரி இலைக்குள்ள அப்படியே மேய்ஞ்சு நம்ம இலையை இழுத்துருவானோன்னு பயந்து அதை பாதுகாக்கும்படியா பல பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சார் உங்க இலை அது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பான். இவங்களெல்லாம் சமாளிக்கணும். அப்ப மனுஷனை உயர்திணைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மைக்கு உயர்திணையா? இந்த ஸ்டாண்ட் உயர்திணையா? அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வச்சிருக்கான் இலக்கணத்துல? அக்ரிணை அப்படின்னு பேர் வச்சான். இது மனிதனை உயர்திணை என்று சொன்ன தமிழ். இது போன்ற ஜட பொருள்களை எல்லாம் அக்ரிணை அக்ரிணை. அதுலயே ஒரு அழகு சொல்லட்டுமா? உயர்திணைங்கிறதுக்கு எதிர் இருந்தா என்ன இருக்கணும்? தாழ்த்திணைன்னு இருக்கணும். தமிழனுடைய அபிப்பிராயம் உலகத்தில் தாழ்ந்தது எதுவுமே கிடையாது என்று முடிவு பண்ணி உயர்திணைக்கு எதிராக உயர்திணை உயர்வு அல்லாத திணை, அக்ரிணை அது இல்லாத துணை, அவ்வளவுதான். உயர்ந்தது உயர்ந்தது அல்லாதது அது தாழ்ந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தத்திலே அக்ரிணை என்ற வார்த்தை உருவானது. நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தா அது பேப்பர்ல தானே அச்சா இருக்கு, அப்ப அது ஒரு அக்ரிணை பொருள் தானே. என் வாழ்க்கையில என்ன ரொம்ப உலுக்கின ஒரு வரி, புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள். புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஏன்? இவ்வளவு உயர்திணை மனிதர்கள் உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி அக்ரிணையாக ஆக முடியும்? மனிதன் உயர்திணை, திருவள்ளுவர் உயர்திணை, கம்பர் உயர்திணை, இளங்கோடிகள் உயர்திணை, நமக்கு பாரதி உயர்திணை, பாரதிதாசன் உயர்திணை, முத்துக்குமார் உயர்திணை, வைரமுத்து உயர்திணை. உயர்திணை மனிதர்கள் கருத்து உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி அக்ரிணையாக மாற முடியும்? அந்த ஒரு வரி ஒருத்தர் எழுதியிருந்தா, புத்தகங்களை அக்ரிணையாக நினைக்காதீர்கள், புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு புரிதல் வந்துவிட்டா இந்த புத்தக கண்காட்சி பயனுடையதாக அமையும். நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை உங்கள் காதோடு பேசும். நீங்கள் பார்க்க முடியாத பகுதிகளை உலகத்தில் புத்தகங்கள் உங்களை கொண்டு போய் காட்டும். புரிய முடியாத பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். அதனால் புத்தகங்களை நேசியுங்கள். அதுல ஒரு விழிப்பு இருக்கணும். நம்முடைய மனிதனுக்கு விழிப்பு ரொம்ப அவசியம். என்ன விழிப்பு? தூக்கத்திலிருந்து திறக்கிற கண் விழிப்பு மட்டுமல்ல, அறியாமையிலிருந்து விழிக்கிற ஒரு அறிவு விழிப்பு, அதுவும் சேர்ந்து இருக்கணும். நான் தஞ்சை பெரிய கோயில் விழாவுக்கு, ராஜராஜ சோழன் சதய விழாவுக்கு 2-3 ஆண்டா தொடர்ந்து வர்றேன். நான் 2-3 ஆண்டா வர்ற போதும் ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன், அந்த கவர்மெண்ட் காதுல ஏறவே மாட்டேங்குது. என்ன தெரியுங்களா? தி பிக் டெம்பிள்னு போட்டிருக்கிறாங்க. எங்க இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அது பிக் டெம்பிள்னு போடலாமா? இப்ப நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெரிய ஆள் வந்தா குண்டப்பா வராருன்னு சொல்லுவோமா? பெரியப்பான்னு சொல்றது எப்படி? பெரியப்பாங்கிற வார்த்தை எப்படி? குண்டப்பா வராரு அப்படின்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். பிக் டெம்பிள்னா குண்டு கோயில்னு அர்த்தம். அது பெரிய குண்டு கோயில சார். இங்கிலீஷ்ல எத்தனை வார்த்தை இருக்குது? கிரேட், கிராண்டியூர், மெக்னிஃபிஷியன்ட், எவ்வளவு வார்த்தை தெரியுமா இங்கிலீஷ்ல அதனுடைய பெருமையை சொல்றதுக்கு. எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோ, தி பிக் டெம்பிள் ஆஃப் தாஞ்சூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தி தாஞ்சூர் டெம்பிள் தி கிரேட்னு போடு. கிரேட்ங்கிறது வேற, பிக்ங்கிறது வேற. கிரேட்ங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. நானும் 3 தடவையா தஞ்சை பெரிய கோயில் விழாவில் சொல்றேன், அது இன்னும் நடைமுறைக்குள்ளேயே வரல. நாங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டா நாட்டுக்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, நான் சொல்ற பல விஷயத்துல கேட்டா நாட்டுக்கு நல்லது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் எவ்வளவு பெரிய சொல் பிக்ங்கிறது என்ன வார்த்தை. அதே சமயத்தில் கிராண்ட், கிராண்டியூர், கிராண்ட், அதாவது மெக்னிஃபிஷியன்ட், நூற்றுக்கணக்கான வார்த்தை இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். கரெக்டா நாம பார்த்து போடணும். தீபம்னா பார்த்தசாரதின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? தீபம்னா பார்த்தசாரதி எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் நாங்க பட்டிமண்டபத்தில் பேசும்போது நடுவரா வந்து உட்காந்து பேசுவார். நாங்கெல்லாம் ஒரு கதைக்கு அடிமை.
இன்னும் சரியா சொல்லட்டுமா, நான் ஜிப்பா போட ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவர் கதையில வர ஹீரோ ஜிப்பா போடுவான். ஜிப்பா போட்டிருப்போம் அரவிந்தன், அவருடைய கதையில வர ஹீரோ. நாங்க அந்த ஹீரோவா ஆனமோ இல்லையோ, ஆனா அவருடைய கதையை படிச்சுட்டு தான் நாங்க இந்த ஜிப்பா போட ஆரம்பிச்சோம். சார் ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு போட்டிருந்தான் சார், டிரான்ஸ்லேஷன் போட்டிருந்தான் சிறுநீர் பாசனம். என்ன அக்கிரமம் அது! டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு கவனமா இருக்கணும் நாம அதுல. இது பிக் டெம்பிள் போடாதீங்க, டெம்பிள் தி கிரேட், டெம்பிள் தி கிராண்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை யோசிச்சு தயவு செய்து போடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா சொற்கள் சாதிக்கக்கூடியவை உலகத்தில் வேறு எதுவும் சாதிக்க முடியாது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம், யாரு? பாரதி வாக்கு. நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அந்த சொல் மந்திரம் மாதிரி இருக்கணும். சார் வாழ்க்கையில நீங்க காட்டுல மேட்ல போய் தவம் பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை. சீலத்தோடு வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் அது மந்திரம் தான். தனியா உட்கார்ந்து மந்திரத்தை ஜபிச்சாதான் மந்திரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இல்லை. ஓ எண்ணெய் சுத்தமா நிர்மலமா இருந்தா நீ என்ன சொன்னாலும் மந்திரம். இந்த கிளாரிட்டி இன்னும் பல பேருக்கு வரல. இங்க இந்த ஊர்ல ஒரு கதை எழுதி வச்சா இந்தியாவில், ஞாபகம் இருக்கா? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான். என்ன அர்த்தம்? யாரோ ஒரு சாமியார் வந்தாரு, உட்கார்ந்தாரு, பசிக்கும் போல் இருக்கு, இந்த அம்மா சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு உள்ள போச்சு. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, ஏதோ வேலையா எல்லாம் மறந்துருச்சு. அப்புறமா எச்சையிலே கொண்டாந்து வெளியே போட வரும்போது அந்த சாமியார் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து பதறி போய் மறந்துட்ட சாமி அப்படின்னு அவர் அப்படியே முறைச்சு பார்த்தார். ஏன்னா 12 வருஷம் தவம் முடிச்சுட்டு அவர் வரும்போது மரத்துல ஒரு கொக்கு அவர் மேல எச்சம் போட்டுது. 12 வருஷம் பசியில அப்பதான் முழிக்கிறாரு, கொக்கை பார்த்தாரு, எரிஞ்சு போச்சு. நம்ம எவ்வளவு பெரிய முனிவர்னு இந்த அம்மாவை ஒரு முறைச்சாரு. அப்ப வேற ஒண்ணும் கேட்கல. ஏன்டா டேய் என்ன கொக்கு நாடா நினைச்ச? இன்னும் நீ பார்த்தா நான் எரியறதுக்கு. ஏடா நான் என்ன கொக்கு நாடா நினைச்சேன்? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? காட்டுல மேட்ல பூஜையில அங்க இங்க போய் தவம் ஒண்ணும் அவசியம் இல்லை. வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சு எல்லாத்தையும் அன்பா இருந்தா அவர்களுக்கு தவ வாழ்க்கை வாய்க்கும். இவன் 12 years உட்கார்ந்து என்ன பண்ணானோ அந்த அம்மா அதை 12 minutes இல்ல 12 secondsல பண்ண. அந்த முனிவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? வாட்ஸ்அப் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, யூடியூப் இல்ல, போன் செல்போன் இல்ல. அங்க நடந்தது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பரவறதுக்கு வழி இல்ல. எப்படிமா தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்டான். ஒவ்வொருவரும் தம்முடைய கடமைகளை சரியாக செய்தால் அவர்களுக்கு கடவுள் இந்த ஆற்றலை தருவார். எப்பேற்பட்ட நாடு! கர்மயோகத்தை பத்தி வலியுறுத்திய நாடு. இப்ப போய் பாருங்க, வடநாட்டில் யாரோ போலே பாபாவாம், அத போலி பாபான்னு போடுங்கடா. ஏன்டா போலே பாபான்னு போடுறீங்க? ஏன் சார் அவன் அறிவாளி சொன்னானா என்ன, என் காலடி மண்ணை எடுத்தா நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருப்பீங்க. இதை விட ஒரு வெக்கம் கெட்ட வேலை இந்த உலகத்தில் இருக்குமா? அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடி போனதுல 82 பேர் செத்து போயிட்டான்னு பேப்பர்ல படிக்கிறமே. இது நாடா சுடுகாடா? ஒரு அறிவு வரவான எவன் காலடி மண்ணையாவது எடுத்து நாம நம்ம வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம சௌரியமா இருப்போம்னு நினைச்சா, ஏண்டா உன் உழைப்புல நீ முன்னுக்கு வர மாட்ட, உன்னுடைய முயற்சியில நீ முன்னுக்கு வர மாட்ட. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய தவம், உன்னுடைய முயற்சி உனக்கு பெருசு இல்ல. எவன் காலடி மண்ணையோ எடுத்து வச்சா நீ என்ன முன்னுக்கு வர முடியுமா? 82 பேர் செத்து போயிட்டாங்க சார். அதுல ஒரு பெரிய கொடுமை, இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகல சார். இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகல சார். அவனை காப்பாத்துறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான் சார். அவனை காப்பாத்துறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான். என்ன நாடு இது? யோசிச்சு பாருங்க. என் காலடி மண்ணை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சௌக்கியமா இருப்பீங்க அப்படின்னா, அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடிச்சுங்களாம் கூட்டம். ஸ்டாம்பேட், ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து செத்து போட்டாங்க அப்படிங்கிறான். இந்த நாட்டில் அறிவு எப்படி வளரும்? ஐயா, வினோபா பாவே, ஆச்சாரிய வினோபா பாவே காந்தியினுடைய மிகப்பெரிய தொண்டர், உங்களுக்கு தெரியும். அந்த வினோபா கிட்ட ஒருத்தர் போறாரு. போய் என்ன கேட்டார் தெரியுங்களா? அவரு, ஐயா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பார்க்கறதுக்கு நரேந்திரன் ஒரு பையன் போனான். அந்த நரேந்திரன் தலைமையில அவருடைய கையை வச்சாரு. அப்பவே அந்த நரேந்திரன் ஞானியாகி விவேகானந்தரா வசந்துட்டாரு. ஓ, இப்ப ராமகிருஷ்ணர் இல்லை, நீங்க தான் இருக்கிறீங்க. நான் ஒரு நரேந்திரன் மாதிரி வந்திருக்கிறேன். என் தலையில கை வச்சு என்ன விவேகானந்தரா ஒஸ்துங்களே அப்படின்னு. உடனே ஆச்சாரிய வினோபாபாவே சொன்னார், செஞ்சிடலாம்.
இந்த செகண்ட் உன் தள்ள நான் கை வச்சு உன்னை விவேகானந்தரை ஆக்கிடலாம். ஆனா ஒரு கஷ்டம் என்ன, வெளியில போன உடனே வேற எவனாவது கைய வச்சான்னு வச்சுக்க, நீ மறுபடியும் அதே ஆளா மாறிடுவே. அப்ப அது வேஸ்ட் தானே. என்ன சொல்றீங்கன்னா, நீயா விவேகானந்தராக ட்ரை பண்ணு, அடுத்தவன் தலையில கைய வச்சு விவேகானந்தராகனு ஆசைப்படாத. புரியுதா? ஏன்னா நீயாவே விவேகானந்தர் ஆயிட்டா உன்னை எந்த பயலும் மாற்ற முடியாது. இந்த அடிப்படை கருத்தை நம்ம உள்வாங்காம எவனாவது நமக்கு கொடுக்க மாட்டானா, எவனாவது இப்ப பாருங்களேன், டிவியில விளம்பரம், இந்த மாலையை நீங்கள் போட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் கடன் முழுவதும் சரியாகிவிடும். ஏண்டா கடன் வாங்குற நீ? முதல்ல நீ உருப்பிடுவியா? கடன் வாங்கினவன் எங்கேயாவது உருப்பிட முடியுமா உனக்கு? இதை போட்டால் பெண்கள் வசியமாவார்கள். இருக்கிறவளையே உன்னால சமாளிக்க முடியல, இந்த லட்சணத்துல உனக்கு என்னத்துக்கு இன்னொருத்தி வேற? என்னென்ன அழும்பு உண்டோ அத்தனை அழும்பு பண்றாங்க. இந்த அறியாமையிலேருந்து இந்த மக்களை மீட்டு எடுத்து மேல கொண்டு வருவது அப்படின்னா, அவர் சிவவாக்கியர் பாட்டு ரொம்ப அழகா சொன்னார். தம்பி நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார். எனக்கு கூட ரொம்ப நிறைய மனப்பாடம் இருந்ததுங்க. பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் மறந்துடுச்சுங்க. நான் மறந்து போச்சுன்னு துளி கூட வருத்தப்படலைங்க. ஏன் தெரியுங்களா? வயசாக ஞாபகம் இல்லாம இருக்கிறது தான் சௌக்கியமா இருக்கிறதுக்கான வழியை ஒழிய, வயசானதுக்கு அப்புறம் எல்லாம் ஞாபகத்திலே இருந்ததுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட்டத்தார் பாட்டு சொன்னார் பாருங்க, மந்தியன ஒரு குந்தி இருந்து, அதாவது வயசாகி உட்காந்துருப்பான், காது உனக்கு கேட்காது, கடவுளா பார்த்து ஆஃப் பண்ணிட்டார். இது கேட்டு என்ன கேட்காட்டி என்ன அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டார். சும்மா இருக்க வேண்டியதுதானே. அங்க போன் அடிக்கும், இந்த மருமக அப்படி போய் அந்த போனை எடுத்த உடனே இந்த இது கேட்கும், யாரு? அவ சொல்லுவா, யாரா இருந்தா உனக்கு என்ன? தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டு, தெரிஞ்சு இப்ப என்ன ஆக போகுது உனக்கு? ஏமா கோவப்படுற? சொல்றதா இருந்தா சொல்லு, சொல்ல அட்டி போ. அவ புருஷன் வந்த உடனே சொல்லணும், எவனோ ஒருத்தன் போன் பண்றான்ப்பா, உன் பொண்டாட்டி ஓடி போய் எடுக்கிறாப்பா. இது எதுக்கு தேவையா? அதெல்லாம் நமக்கு வயசாகி போச்சு, என்னமோ அந்த வீட்டில் 2 இட்லி போடுறாங்க, சாப்பிட்டோமா, தூக்கம் வந்துதா தூங்கணுமா, தூக்கம் வரலையா வெளியில போய் பேசாம திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டோமா, போற வரைக்கும் நிம்மதியா இருந்தோமா. நான் வேடிக்கை சொல்ல, வயசாக வயசாக மறதிய மாதிரி ஒரு சொர்க்கம் உலகத்தில் வேற இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்திய தத்துவ இயல்ல நான் ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? இந்திய தத்துவ இயல்ல ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சித்த பிரம்மை பிடித்து பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏன் இல்ல? அதாவது உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்து அதுல நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருந்து அது எல்லாத்தையும் கோத்துக்கிட்டே இருந்தாதான் உங்களால அடுத்த பிறவில போய் அனுபவிக்க முடியும். எப்போ உங்க நான்கிறது உருவி குழம்பி போச்சோ அப்புறம் நீங்க சேகரிக்கிறதே இல்லை. அதனால பைத்தியம் பிடித்து விட்டவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது இந்திய தத்துவயியலினுடைய தீர்ப்பு. அதுக்காக நீங்களுக்கெல்லாம் மறுபிறவி இல்லாம இப்பவே பிடிக்கணும்னு நான் சொல்லல. என் பேச்சை தொடர்ந்து கேட்டா தானா பிடிக்கும். நீங்க ஒன்னும் முயற்சியே பண்ணணும். ஏன்னா எனக்கே அதான் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல போடுறான். இந்த கிழவனுக்கு நட்டு கழண்டு போச்சு ஒருத்தன் போட்டிருந்தான், கெடுறதுக்கு எதுக்கு நான் கிழவன் நாள வரைக்கும் காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறான். போட்டு போறேன், எவனோ ஒரு சின்ன பையன் போடுறான். நான் சொல்றது வேடிக்கை இல்லை. மகா பெரியவர் சொல்றாரு, சித்த பிரம்ம பிடிச்சி போச்சு குழந்தைக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ற, அந்த புஸ்தகத்துல போய் அதுல ஒரு 68ஆம் பக்கம் ஒன்று வருது பாரு, அதை எடுத்து படி அப்படிங்கிறாரு. அவர் போன உடனே சிஷ்யர்லாம் கேட்குறாங்க, ஏங்க அவர் பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு வருத்தப்படுறாரு, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லாம சும்மாருடா சும்மாருடா, அந்த புஸ்தகத்தை படிச்சாதான் அவருக்கு புரியும். அதை நானா வாயில சொன்னா வருத்தப்படுவார். சித்த பிரம்ம பிடிச்சு போச்சேன்னு வருத்தப்படாது. அப்படி பிடிச்சிட்டா அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. எவ்வளவு பெரிய பிலாசபி! ஏன்னா நான் கிடையாது, உருவிட்டாங்க. நான் ஷாலினி ஒரு மருத்துவர் இருக்காங்க இல்லையா, மனநல மருத்துவர் ஷாலினி, ருத்ரன், அப்புறம் கோயம்புத்தூர்ல ஸ்ரீனிவாசன், ரொம்ப அவங்களாம் சைக்காட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸ். எனக்கு அவங்களாம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஒரு மாதிரியா என்ன பார்க்காதீங்க, அவங்கெல்லாம் உனக்கு ஏன் ஃப்ரெண்டானாங்க அப்படின்னு. அவங்களும் செமினார்லாம் பண்ணும்போது ஏன் யோசனை கேட்பாங்க, எப்படி சார் பேசலாம், இந்த விஷயத்தை எப்படி சார் பேசலாம்னு. அப்ப எங்கிட்டேருந்து அவங்க 2 சுட்டுக்குவாங்க, அவங்க கிட்டேருந்து நான் 2 சுட்டுக்குவேன். அந்த டிஸ்கஷன்ல சைக்காட்ரியில சில விஷயங்களை சுட்டுக்குவோம், அப்படி ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நான் ஒரு கேள்வி கேட்டேன்.
ஷாலினி பெண் டாக்டர் இல்லையா, அவங்கள ஒரு கேள்வி கேட்டேன். ஏமா ஒரு 16 17 பைத்தியம் இருக்க ரூமுக்குள்ள நீங்க போறீங்க, எல்லாமா சேர்ந்து உங்களை அடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, எப்படி அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அடிச்சுட்டா நீங்க எப்படிமா தனியா போறீங்க? சிரிச்சாங்க. நான் போறதா இருந்தா 4 ட்ரெஸ் போட்டு உள்ள போவோம் சார். நாங்க ஒரு ட்ரெஸ்ஸோட போக மாட்டோம். ஏதாவது ஒன்று திடீர்னு பாஞ்சு கிழிச்சிடும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், உள்ள ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று போட்டிருப்போம். சடால்னு ஒன்று பாஞ்சு கிழிச்சா கூட எங்களுக்கு அவமானம் வரக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஏதாவது ஒன்று தான் அப்படி பாயுமே ஒழிய 17 ஒன்றா சேர்ந்து ஒரு விதமான கூட்டணி வைத்து இந்த காரியத்தெல்லாம் செய்யாது. பைத்தியங்களுக்கு கூட்டணி வைக்க தெரியாது. அதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன, அதுங்களுக்கு நான் இல்லாததால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு வில்லனி பிளான் பண்ணலான்னு தோணவே தோணாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது பைத்தியத்துக்கு ஒருபோதும் தோணாது. ஏன்னா தானே யாருன்னு தெரியாத போது அடுத்தவனை எப்படி இணைக்க முடியும்? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பைத்தியம் பிடிக்கிறது இட் இஸ் a blessing. பாடா நான் மறதியிலேருந்து எவ்வளோ ஞாபகமாக இந்த விஷயத்துக்கு போயிட்டேன் பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், இப்போல்லாம் நாங்களாம் ரிட்டையர்ட் ஆயாச்சுல்ல, நான் தான் இன்னும் அது கூடாமல் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்போ ரிட்டையர்ட் ஆவேன்னு பல பேர் கோயிலாக போய் கும்பிடுறான். இந்த ஆள் எப்போ ரிட்டையர்ட் ஆவான்னு தெரில, மேடையை விட மாட்டேங்கிறான், எப்படி பண்ணாலும் வந்து உட்காந்துடுறான், எப்படியாவது மேடையில் உட்காந்துடுறான் அப்படின்னு போங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போன போது, இல்லைங்க இது ஏன் பேப்பர், நீங்கள் வேறு ஏதாவது அவர் எழுதி கொடுக்குறாரு தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பேப்பர் கீழே விழுந்ததை சரியாக பிட்டடிங்கன்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா போன ஞாயிற்றுக்கிழமை உன்னை வரலான்னு ஃபோன் அடித்தேன், நீ இல்லைன்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க, எங்கடா போயிட்ட அப்படின்னு. நானும் ஒய்ஃபுமா அப்படி ஜாலியாக வெளியே போயிட்டு, அதே எப்படா ஒய்ஃபு நீயுமா சொல்லு, இல்லை ஜாலியான்னு சொல்லு, ஒய்ஃபு நானும் ஜாலியான்னு நீ சொல்றியே அப்படின்னா சுமார். நானும் ஒய்ஃபுமா ஜாலியாக வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ரொம்ப நல்லா இருந்ததுடா, சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு. நான் ஒன்று கேட்டேன், எந்த ரெஸ்டாரண்ட்டு, என்ன சாப்பிட்டீங்க, அவ்வளோ நல்லா இருந்ததுங்கிறிய, எந்த ரெஸ்டாரண்ட்? அவன் எப்படி சொல்கிறான், மஞ்சளா உருண்டையாக இருக்குமே அந்த ஃப்ரூட்டுக்கு பேர் என்ன, மஞ்சளா உருண்டையா ஆரஞ்சுன்னு, அதுக்கு தமிழில் என்ன பேர்? தமிழ்லையும் ஆரஞ்சுன்னு தாண்டா சொல்லுவான். அது இல்லை, அதுலேயே சின்னதா மஞ்சளா, கமலா. கமலா, நேற்றுக்கு நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனோம்னா, அவனுக்கு ஒய்ஃப் பேர் மறந்து போச்சு சார். ஒய்ஃப் பேர் கமலா அப்படிங்கிறது மறந்து போய் சாப்பிட்டதெல்லாம் மறக்கல, ஒய்ஃப் பேர் அதுல மஞ்சளா சின்னதா இருக்குமேன்னு கேட்டு நான் கமலான்னு ஒண்ணு கமலான்னு கூப்பிடுறான் ஒய்ஃபை. இந்த வயசாக வயசாக நிறைய மறக்குது பாருங்க. அது கடவுள் நமக்கு கொடுத்த வரம், தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகை, கோபம், இன்னொருவர் மேல இருக்கிற வெறுப்பு, இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இந்த குப்பை கூடையோட நம்ம எப்படி போறது? அதனால மறதி வர்றது இட் இஸ் a blessing. ஆனா சின்ன வயசுல படிக்கணும், நிறைய சேகரிக்கணும். வயசு ஆக ஆக ஒரு எல்லை இல்லை, நம்ம படிச்சதை அப்படி தூக்கி அந்தாண்ட ஓரமா வச்சிடணும். ஓஷோ சொல்றாரு தெரியுங்களா, 1,00,000 புஸ்தகத்துக்கு மேல படிச்சவர், சாதாரண விஷயம் இல்லை. 1,00,000 புஸ்தகத்துக்கு மேல படிச்ச மனுஷன் ஓஷோ. அவர் சொல்றாரு, on a sudden ஒரு பர்டிகுலர் டே ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங், இனி படிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன், எவ்வளவோ படிச்சாச்சு, திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தா மேல என்ன ஆகிட்டே இருக்கிறது, போதும் நம்ம படிச்சதை திரும்ப அனலைஸ் பண்ணா போறோம், அதையே திருப்பி பார்த்தா போறோம் அப்படின்னு ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங் அப்படிங்கிறார். அதனால ஒரு எல்லை வரைக்கும் அறிவை சேகரிக்கணும், அப்புறம் அதை குறித்து சிந்திக்கணும், அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும், அப்புறமா அதுல ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போகணும். லேர்ன் டு அன்லேர்ன் அப்படின்னா எதுல ஜென்ல வரும், லேர்ன் டு அன்லேர்ன். நீ என்ன கத்துக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம ஒரு சில நடைமுறைகளை பண்ணிட்டு கடந்து எப்படி வெளியே வருவது என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நம்புறது எதுங்க, அறிவா மனசா? நம்புறதுங்கிறது அறிவா மனசா? மனசு தான் நம்பும், அறிவு எதையுமே நம்பாது. அதாவது மனதினுடைய ஷார்ப்பான எட்ஜுக்கு தான் அறிவுன்னு பேரு. இதுவும் அதுவும் எதிர்கட்சியே கிடையாது, டிஃபரெண்டான விஷயம் கிடையாது. சைக்காலஜியில் நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா தெரியும், மனம் அப்படிங்கிறதே எக்ஸ்டெண்ட் ஆகி, அதாவது முதல்ல கேட்கறது,
கேட்டதை பற்றி தெளிவு சிந்தித்தல், சிந்தித்த பிறகு தெளிவு பெறல், பிறகு நிட்டை கூடல், அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மனம் அப்படியே போய் 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 கடைசியில் அறிவாக மாறும். நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா? மனம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற வார்த்தையவே உலகத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஆனால் மனசை விட அறிவுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு சட்டில் கேள்வி, இது என்னோட கருத்து இல்லைங்க. ஒரு நல்ல சிந்தனையாளர், ஒரு இறை அனுபவம் உடையவர் ஒரு நண்பர் என்னை வந்து பார்த்தார். அவர் சுயதகி அப்படிங்கிற பேர்ல புஸ்தகம் கூட எழுதுறார். அந்த சுயதகி அப்படிங்கிற அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, நீங்க ரொம்ப பேசுறீங்க, எல்லாம் கரெக்ட், எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க. என்ன? அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதான்னு கேட்டார். நீங்களே யோசிங்களே, அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதா? சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே அண்டர் த இம்ப்ரெஷன் அது இயற்கையானது அப்படின்னு நினைக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டார், அப்ப படைப்புல எவ்வளவு குறுயல்தி இருக்குதுன்னு கேட்டார். படைப்புல எவ்வளவு குறுயல்தி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு தின்னாம வாழும்படியா இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கா? சார், மான் குட்டி போடுது சார், அது கூட இல்ல சார், யானை குட்டி போடுது சார். இப்ப யானை குட்டி போடும்போது ஒரு புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா வெளியில வர்ற குட்டி அப்படியே கடிக்குது சார். இப்ப யானை என்ன பண்ணும்? பிரசவ வேதனை, அதனால தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அது அப்படியே குட்டி போட போகும்போது இந்த புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா தலையை விட்டு அந்த குட்டி அப்படியே கவ்வி எடுத்து அப்படியே சாப்பிடுது. இதான வைல்டு லைஃப். காட்டுல ஏதாவது ஒண்ணு இன்னொன்னு திங்காம வாழும்படியா காடு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ இப்ப நான் சொல்றது கொஞ்சம் உடனே எடுத்து நாஸ்திகம்னு எடுத்துக்காதீங்க. காடு கருணை உடையவரா குறுயலானவரா? படைக்கும் போதே ஒண்ணு திங்காதபடி படைக்க கூடாதா? ஏன் ஒண்ணு அழிச்சு வாழணும் அப்படின்னு படைக்கணும்? கிரியேஷன் இட்செல்ஃப் இஸ் குரூயல், கொடூரமானது. இந்த வார்த்தையை நான் சொன்னா நீங்க கவலைப்படுவீங்க. சீகல்ஸ் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு, அதாவது அது வந்து பேரு கடல் கொள்ளைக்காரன் பேரு. அது சீகல்ஸ் ஒரு பறவை இருக்குல்ல, அதுக்கு கடல் கொள்ளைக்காரன் பேரு. ஏன் தெரியுங்களா? உழைக்கவே உழைக்காது, உழைக்கவே உழைக்காது. அது என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த சின்ன சின்ன பறவைகள் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன பறவைகள் பொந்து மாதிரி தோண்டி வச்சிருக்கோம் கடலுக்கு பக்கத்துல, தன்னுடைய குஞ்சுகளை வச்சு உள்ள வச்சு சாப்பாடு போடணும்னு. இந்த சின்ன பறவை அந்த கடல்ல ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு 2 மீன் அல்லது 3 மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சு தன்னோட குஞ்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க சார் வரும்? அதோட பொந்துக்கு வரும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கணும்னு. இந்த சீகல்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டிக்கும், பேட்டை ரவுடி மாதிரி. இதுங்கெல்லாம் வரிசையா நின்றுக்கும். இது உள்ள போக முடியாது, அது குஞ்சுக்கு அந்த மீனை கொடுக்க முடியாது. இதுங்க 4 சேர்ந்து இத்தனோண்டு பறவை அதை 2 தட்டு தட்டி அது வாயிலேருந்து மீனை பிடுங்கி அதை ஒண்ணும் இல்லாம புத்துக்குள்ள அனுப்பிச்சிட்டு இதுங்க திங்கும். இதுங்க மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ள போவாது, கஷ்டப்படாது. இது மாதிரி வரிசையா ஒவ்வொரு பறவையா பிடிச்சிட்டு வரதை இங்கேயே இதுங்க கொள்ளையடிச்சு தின்னுகிட்டே இருக்கும். இந்த சீகல்ங்கிற பறவைக்கு இந்த குவாலிட்டியை ஏன் உள்ள வைக்கணும்? அது நேரா போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே. எவனோ மீன் பிடிச்சிட்டு வந்து அதை திங்கணுங்கிற எண்ணத்தை அதுக்கு ஏன் ஏற்படுத்தணும்? இன்னொன்னு சொல்லட்டுமா? அணில் இருக்குல்ல, அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் வந்து குரங்குக்கு கிடையாது. அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் குரங்குக்கு கிடையாது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. குத்தாலத்துல பலாமரம் இருக்குல்ல, ஒரு மரத்துல வந்து ஒரு 20 பழம் 30 பழம் தொங்குதுன்னு வச்சுங்க. எது நல்ல கனிஞ்ச பழம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குக்கு தெரியாது. நல்ல பழுத்தது எது, காய் எது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம குரங்குல இருந்து தானே வந்தோம். நாமளே வாங்க தெரியாம வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து வாங்குன்னு வாங்குனதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? ஒருத்தன் தெருவில் போகும்போது வெண்டைக்காயை உடைச்சு போட்டுக்கிட்டே போனான் தெருவுலயே. ஒருத்தன் கேட்டான், ஏன் ஒரு வெண்டைக்காய் உடைச்சு போட்டு போனார்? உடைக்காம வாங்கினா பொண்டாட்டி திட்டுறான், உடைச்சா கடைக்காரன் திட்டுறான். அதனால கடையில வாங்கிக்குவார் 1 கிலோ, வழியில ஒரு பாட்டுக்கு உடைச்சிக்கிட்டே போனாதான் வீட்டில் அவருக்கு திட்டு வாங்காம இருப்பார். இந்த பரிதாபம் தேவையா? நமக்கு வெண்டைக்காயை எப்படி வாங்கணும்னு தெரியல, பலாப்பழத்துல எது நல்ல பழம் பிரமாதமான பழம் நமக்கு எப்படி தெரியும்? பியூட்டி சொல்லட்டுமா? படைப்புல, இறைவனுடைய படைப்புல அணிலுக்கு தெரியும். அணிலுக்கு தெரியும் எது பிரமாதமான பழம் அப்படின்னு. அது இத்தனோண்டு பாவம் 1.5 ஜான் இருக்கும் அணில்.
அது அப்படி இப்படி ஓடியாந்து ஒவ்வொரு பழமா மோந்து 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 பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பழத்தை பார்த்து கடிக்கலாம்னு வாய் வைக்கிற வரைக்கும் குரங்கு உட்காந்துருக்கும். ஒன்றும் தேடாது, நம்மளால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கும். அந்த அணில் கடிச்ச உடனே அங்கேருந்து வந்து நல்லா அந்த வீடியோ இருக்கு, பட்டு 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 மூஞ்சில் அடிக்கும். பாவம் எவ்வளவு நேரம் அணில் அடி வாங்கும். பட்டு 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 பட்டுன்னு அந்த அணில் மூஞ்சில் அடிச்ச உடனே ஒரு எல்லைக்கு அப்புறம் அணிலால தாக்கு பிடிக்க முடியாது. அது பயந்துக்கிட்டு ஓடின உடனே அந்த பலாப்பழத்தை பறிச்சு கீழே போடும். ஏன்னா அது தானா திங்காது, அண்டுக்கோ கீழே காத்திருக்கு. இதுங்க எல்லாம் திங்கிறதுக்கு ஒவ்வொரு அணிலா வந்து எதை செலக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் பறிச்சு கீழே போட்டு இதுங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ குரங்குக்கு இந்த அறிவை இந்த கடவுள் கொடுத்துருந்தாருன்னா அது பாட்டுக்கு பழுத்து திட்டு பேசாமல் போயிருக்கோம். கஷ்டப்பட்டு அணில் கண்டுபிடிக்குது, அதை குரங்கு கொள்ளையடிக்குது. கஷ்டப்பட்டு ஒரு பறவை மீன் பிடிச்சிட்டு வருது, அதை சீக்கல் கொள்ளையடிக்குது. இப்ப படைப்பினுடைய ரகசியம் கருணை உடையதா அன்புடையதா? அப்ப அன்பு என்பது நேச்சுரலா இருக்குமானா எல்லா உயிருக்குமே இருக்கணுமே. உண்மை சொல்லட்டுமா? இப்போ அப்ப இவ்வளவு நேரம் போய் சொன்னியான்னு கேட்காதீங்க, உண்மை சொல்லட்டுமா? என்ன, அன்பு என்பது மனித மனத்தின் இயற்கை குணம் அல்ல. சுயநலம் என்பதுதான் மனித மனத்தின் இயற்கை குணம். அறிவுதான் உங்களுக்கு அன்பை உண்டாக்க முடியும். என்னை போல் வாழுகிற உரிமை அவனுக்கும் இருக்கிறது என்ற அறிவு வந்தால் மட்டும்தான் உலகத்தில் எல்லோருமே அன்பாக இருக்க முடியும். அன்பு என்பது மனிதனுடைய இயல்பான சுபாவம் அல்ல. ஒன்னொருத்தர் சொல்றார், இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, எல்லாரும் எதை சொல்றானோ அதுக்கு நேருக்கு மர பேசுறது தான் இந்த ஆளுக்கு வேலை அப்படின்னு. தப்புங்க, உண்மையை தேடணும். அன்பு இயல்பான சுவாபமா இருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் இருக்கணும். எங்க தெரியுமா உண்டு? அதோட பரம்பரைக்கு உண்டு. தாம் பரம்பரை திங்கணும்னு நினைக்கும், ஆனா அடுத்த இன்னொரு இனத்தை சாப்பிடுறத அது அலோவ் பண்ணாது. அப்ப அறிவு வளர வளரதான் இந்த உலகத்துல அதிக அன்பா இருக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப ஒரே வார்த்தையில விளக்கட்டுமா? இந்த உலகத்திலேயே அதிக அன்போடு இருந்தவர் அறிவாளி என்று அழைக்கப்பட்ட புத்தர் மட்டுமே. புத்தர் தான் கருணையா இருந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையா இருந்தார். அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட, அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அறிவானவர் என்று சொல்லப்பட்ட புத்தர் காட்டிய அன்பும் கருணையும் தான் மிக அதிகம். அப்ப உலகத்துல அன்பை விட அன்பு உண்டாகணும் அப்படின்னா அறிவு வந்தாதான் அன்பே உண்டாகும். அறிவு வந்தா மட்டும்தான் அன்பே உண்டாகும். அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வரும்? புத்தகங்களை தேடி பலருடைய அறிவை நாம சேகரிக்கிற போது நமக்குள்ள கேள்வி எழுந்து, கேள்விக்கு பதில் எழுந்து, பதில் அனுபவமாக மாறி அந்த சிந்தித்தல் பிறகு நடைமுறைக்கு வருகிற போது நமக்குள்ளிருந்து அறிவு கொப்பளிக்கும். அறிவு கொப்பளிச்சுட்டா எல்லா உயிரையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் படி 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 எல்லாம் படி, புத்தகத்தை படி, அதை படி, இதை படி, திருப்பி திருப்பி சொல். படிக்காது படிக்காது, படிச்சுடாது, படிச்சுட்டா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, படிச்சுட்டா எல்லாம் வளர்ந்துருவா, படி. போன மாசம் பாத்தீங்களா தெலுங்கானால ஒரு இன்சிடென்ட். மக கார்ல வந்து இறங்குறா, அப்பா போலீஸ் அடிக்கிறாரு செல்யூட். மக ஐஏஎஸ் கலெக்டர், அதே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வர்றா. அப்பா போலீஸ்கார் அங்க. அந்த போலீஸ்காரர் பொறுமையா சொல்லிட்டு அடிக்கிறாரு. அவர் ஒரு பூங்கொத்து கொடுக்கிறார். அந்த பூங்கொத்தை அந்த அம்மா வாங்கிட்டு காலை தொட்டு கும்பிடுறாங்க. அப்பாங்கிறதுக்காக காலை தொட்டு கும்பிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த போலீஸ்காரர் அன்பா இருத்தலை மட்டுமே சொல்லி கொடுத்திருந்தா, அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகாமையே போயிருந்தா அந்த உயர்ந்த இடத்தை நோக்கி அதால போக முடியுமா? அதனால்தான் சொல்லுகிறோம், எல்லோருக்கும் கல்வி தேவை, எல்லோருக்கும் அறிவு தேவை. சிலருக்கு மட்டுமே கல்வி, சிலருக்கு மட்டுமே அறிவு என்ற அநீதியை தமிழ் மண் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் அறிவு, இது ரொம்ப எசென்சியல். இல்லைன்னா என்னைக்கு சார் அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகுறது, கலெக்டர் ஆகுறது? அந்த போலீஸ்காரருடைய பொண்ணு படிச்சா ஐஏஎஸ் ஆயிட்டா. இப்போ புத்தகம் என்ன செய்யும்? அவ படிக்காமையா வந்தா புத்தகத்தை? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற நிறைய கலெக்டர்ஸ் என் புத்தகத்தை படிச்ச ரசிகர்கள். நம்ம சின்ன ஜெயந்த் ஆக்டர் இருக்கார்ல, அவருடைய மகன் ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், அங்கிள் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்க புக்கை படிச்சதால வந்தது. ஐ ஓட் டு யூ. நான் படிச்ச இந்த ஐஏஎஸ்க்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். புதுக்கோட்டை கலெக்டர் நிறைய பேர் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, உங்க பேச்சு எழுத்து எங்களை வாழ வச்சது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கலெக்டர் இருந்தாங்க,
நான் பேச போனேன். ஐயோ அவர் ஆரம்பிச்சிட வேண்டாம், நான் வந்ததுக்கு அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நான் அவருடைய புத்தகங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய துணை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த அறிவு வந்து நன்மை செய்கிறது. பிரபா ஸ்ரீதேவன் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருந்தாங்க, ரொம்ப பெரிய இருக்காங்க, அவங்க பெண் ஜட்ஜில் ரொம்ப பெரியவங்க. அவங்க என்கிட்ட ஒரு முறை பர்சனலாக சொன்னாங்க, சார் என்னைக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேயோ அன்னைக்கு நான் உங்கள் கேசட் தான் கேட்பேன். ஏம்மா அப்படின்னு, ஒரு 2 விஷயத்தையும் எடுத்து நியூட்ரலாக நீதியோடு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை என் மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது உங்களுடைய பேச்சு. அதனால நான் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்பேன்னாங்க பிரபா ஸ்ரீதேவன். அப்ப நம்ம சிந்திக்க வைக்கிறது எது? பேச்சு, எழுத்து, சிந்தனை, கருத்து, இதெல்லாம் தான். இதெல்லாம் புத்தகம் செய்யக்கூடிய சாதனை. அதனால நீங்க கல்வி படிக்கணும். இந்த பரம்பரை பெருமையே பேசுறது, அளவுக்கு மேலே பேசுறது, உணர்ச்சி வசமா தேசப்பற்றுன்னு சொல்றது தவறுங்க. தேசப்பற்று வேணும், ஆனா நம்ம பிரத்யட்சமா என்ன நிலையில இருக்கிறோங்கிறது தெரியணும். அடிப்படையில் நான் சீன பொருள்களுக்கு விரோதி. எங்க வீட்டில் ஒரு பொருள் சீன பொருள் இருக்க அலோவ் பண்ண மாட்டேன். சீன லைட்டு மிச்சம் வாங்காத, சீன ஃபேன் ரொம்ப காஸ்ட் கம்மி வாங்காத, 10 ரூபா கூடனாலும் இந்தியன் ப்ராடக்ட் வாங்கிட்டு வா, 10 ரூபா கூட கொடுக்குற அளவுக்கு எனக்கு கடவுள் வசதி கொடுத்துருக்குறான், சீன பொருளுங்கிறதுக்காக வாங்காத. நான் அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாள் சீனாவை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு அதிக கெடுதல் பண்ணக்கூடிய நாடுனா சீனா மட்டும்தான். அதில் ஐ எம் வெரி கிளியர். அதனால சீன பொருளை நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். என்ன நினைச்சுனோ தெரியல, எங்க பாரதி என்னைக்கோ எழுதிட்டு வந்தான். என்ன வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு பகை என்று அவர் சீனத்தர் ஆகி விடுவாரோன்னு. ஒரு பகையை மென்ஷன் பண்ணும்போது அவன் அறியாம ஒரு வார்த்தை போட்டான். அவர் வந்து வேற ஏதாவது சொல்லலாம் இல்லை, அமெரிக்கர் ஆகி விடுவாரோ, ஐரோப்பியர் ஆகி விடுவாரோ, அவர் சீனத்தவர் ஆகி விடுவாரோ, அப்படிதான் பாரதி எழுதுறான். திருவாக்கு, பாரதியுடைய அருள்வாக்கு. நமக்கு எதிரின்னா அவன் தான். இந்த நாட்டை வளர விடாம பண்ணணும் அப்படின்னா அது அவனுடைய ஏற்பாடு தான். ரைட். பங்களாதேஷில் போய் காலை வச்சான், பாகிஸ்தானில் போய் காலை வச்சான், இலங்கைக்குள்ளே போய் காலை வச்சான். நம்ம அவங்ககிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். இவ்வளவும் எனக்கு தெரியும், சீனா நமக்கு நல்ல நாடு இல்லைன்னு. ஆனால் நீங்கள் பாரத பெருமைன்னு பேசுறீங்களே, நம்மளை விட 10 டைம்ஸ் அட்வான்ஸாக இருக்கான் சீனா. புரிஞ்சுக்கணும் அவன் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கிறது நீங்கள் கவனிக்கணும். ஒரு ரயில்வே ட்ராக் போட்டால், மெட்ரோ ட்ரெயின் போட்டால், இது பாருங்க 7 லேயர் உள்ள போடுறான் டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு. 7 லேயர் தோண்டி 7 லேயர் 8 லேயர்னு போட்டு ட்ரெயின் விடுறான். நம்ம ஒரு லேயர் தோன்றதுக்குள்ளேயே நம்ம மெட்ராஸை பாடாப்படுத்துறோம். நமக்கு இன்னும் அதுவே முடியல நம்மால. ஆனா உலகத்திலேயே சிறந்த நாடு எங்கள் பாரத நாடு. பொய் புகழை நம்பி ஏமாறாதீர்கள். பிரத்யட்சமான உங்கள் நிலையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சீனாவோடு ஒப்பிட்டால் 10 மடங்கு கீழாக இந்தியா இருக்கிறது. அந்த 10 மடங்கு உயர வேண்டும் என்ற பிரத்யட்ச உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அதை மறந்துவிட்டு உலகத்திலேயே இந்தியா சிறந்த நாடு என்று வசனங்கள் பேசி ஏமாற்றாதீர்கள். பிரத்யட்சமான உண்மையை பாருங்க. ஒரு சீனால வந்து பாலைவனம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஒன்னே கவனிக்கிறார். எத்தனை ஏக்கர் பாலைவனம்? 1000 ஏக்கர். 1000 ஏக்கர் பாலைவனமா இருந்தா எவ்வளவு நஷ்டம்? சரி, அப்ப அதை என்ன பண்ணணும்? காடாக்கணும். காடாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? செடி நடணும். செடி நடுறதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு டிராப் இரிகேஷன் போட்டு அது உள்ள விலங்குகளை விட்டு அதை காடை ஆக்கிட்டோம்னா அந்த பகுதி மாறும்னு. யூ ஓன்ட் பிலீவ், 1000 ஏக்கர்களுக்கு மேல் பல பகுதிகளை, பாலைவனங்களை அவர்கள் காடுகளாக ஆக்கிவிட்டார்கள். வளம் பொருந்திய காடுகளாக மாற்றிவிட்டார்கள். நம்மால பண்ண முடிஞ்சதா? 1/2 அடி பாலைவனத்தை நம்ம மாத்திருக்கோமா? எவ்வளவு மரம் வெட்டுறோம், கூசாமி மரம் வெட்டுறோம். என்னால சகிச்சுக்க முடியாதுன்னு தெரியுமா? போலி பெருமை பேசுகிற அந்த பொய்த்தனத்தில் இருந்து யதார்த்தமான உண்மையை பார்க்கிற ஒரு விழிப்பு இந்தியர்களுக்கு வந்தாக வேண்டும். என் நாடு இன்னும் முன்னேறுவதற்கு நிறைய வேலை இருக்கிறது. இப்போது இந்த நாட்டில் இது இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? யாராவது புள்ளி விவரம் எடுத்தீங்களா? ஆர்டிஐல போட்டு கேளுங்க. இந்தியாவில் 3 வேளையும் சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 2 வேளை சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 1 வேளை மட்டுமே உணவு சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? ஒரு இரவில் 3 வேளையும் உணவே உண்ணாமல் உறங்க போகிறவர்கள் எண்ணிக்கை எத்தனை என்று எடுத்து பாருங்கள். இன்னும் இந்தியாவில் 3 வேளையும் உணவு உண்ணாமல் உறங்க போகிற ஏழைகள் இருக்கிறார்கள்.
நாம் கொடியேற்றினால் போராது, வீர வசனங்களை பேசினால் போதாது. என் நாடு போல் உலகத்தில் வேறு நாடு இல்லை என்று நீங்கள் கவிதை மொழிகளை அள்ளிவிட்டால் போதாது. பசி இல்லாதவன் ஒருவன் கூட இல்லாமல் என்றைக்கு இந்தியா மாறுகிறதோ அன்றுதான் இந்தியா ஒரு வளர்ச்சியான நாடே ஒழிய, பசியை வைத்துக் கொண்டு நான் அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் என்று பேசுவது ஊரை ஏமாற்றுகிற வேலை. அது தேச பெருமை இல்லை. நீ உண்மையை உணரணும். இந்த நாட்டில் இன்னும் 3 வேளையும் சாப்பிடாம ராத்திரி தூங்க போற ஏழை இருக்கான். 3 வேளை இல்ல 2 வேளை கூட திங்க முடியாம கஷ்டப்படுறவன், ஒரு வேளை திங்க முடியாம கஷ்டப்படுறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுமா? சரி, நாம என்ன பண்ண முடியும்? உங்க கையில காலில் விழுந்து கேட்கிறேன், உணவை வீண் பண்ணாதீங்க. சாப்பிட உட்கார்றீங்கல்ல, உங்களுக்கு பணம் இருக்குங்கிறதுனால நீங்க பாம்பே ஸ்வீட்ஸ்ல போய் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சு என்னால சாப்பிட முடியல, எந்திரிக்காதீங்க. ஒருவேளை எங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா எவெல்லாம் ஹோட்டல்ல மிச்சம் வச்சுட்டு போறானோ அவனுக்கெல்லாம் பெனால்டி போடுவேன், ஃபைன் போடுவேன். அது எப்படி நீ மிச்சம் வைக்கலாம் சாப்பாட்டை? ஒரு நெல்மணி உண்டாறதுக்கு விழவன் என்ன பாடுபடுறான், அதை கடைக்கு கொண்டு வரதுக்கு அந்த வியாபாரி என்ன பாடுபடுறான், அதை சமைச்சு உருவாக்கி கொடுக்கறதுக்கு அடுப்புல எத்தனை பேர் வெந்திருக்கிறான், அதை நீ அப்படியே மிச்சம் வச்சுட்டு எந்திரிக்கிறியே. உன்னை விட ஒரு பெரிய தேச துரோகி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கல்யாண வீட்டுக்கு போறான், இலையில கொண்டாந்து எல்லாத்தையும் பரிமாறுறான், ஆன்னு பார்க்கறான். ஏன் ஆன்னு பார்க்கற? அதை பார்க்கும்போது இது எனக்கு வேண்டாம்பா, அதை வைப்பா, அது வேண்டாம்பா, வைப்பா, வேண்டாம்பா, எனக்கு அது வேண்டாம்பா சொல்லாமல்ல, எது வேண்டான்னு ஒதுக்கலாம்ல. இந்த வம்பு வானான்னு தான் பஃபேன்னு ஒன்று கண்டுபிடிச்சா. நம்மளால அங்கேயும் பிச்சைக்காரன் இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு திங்க முடியலன்னு கொண்டு போய் குப்பையில போடுறான். தயவு செய்து இந்த பாவத்தை பண்ணாதீங்க. இன்னும் இந்த நாட்டில் 3 வேளையும் உண்ணாமல் தூங்க போகிற ஏழை இருக்கிறார். இந்த பயத்தோடு ஒவ்வொரு வேளை உணவிலும் கை வையுங்கள். குடிச்சு தண்ணியை வீண் பண்ணாதீங்க. ஒரு பாட்டில் போறோம், கல்யாண வீட்டில் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு கால் தள்ள குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வராதிங்க. வெக்கம் மானம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து பையில போட்டு எடுத்துட்டு வாங்க, அதை வழியில குடிங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த பாட்டில் எடுக்காதீங்க. உங்க பாட்டில் குடிச்ச தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்க, தண்ணியை வீண் பண்ணாதீங்க. சின்ன விஷயம்தான், ஆனா அந்த விழிப்பு எல்லாத்துலயும் இருக்கணும். யார் வீட்டுக்கு போனாலும் காசு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான், சாப்பிடாதீங்க. அவசியம் இருந்தா மட்டும் சாப்பிடுங்க. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்ல தேவையா இருந்தால் கொஞ்சோண்டு கொடு, தேவையில்லையா வேண்டாம், எனக்கு இப்போ அது சாப்பிட்ற நேரம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் ஏன் சாப்பிடணும், இப்போ ஏன் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இந்த விழிப்பு இல்லைன்னு சொன்னா, உணவு பற்றிய விழிப்பு இல்லைன்னா அவனுக்கு நோய் வரும். இல்லை தூங்காது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது மட்டும் அல்ல, உங்கள் அறியாமையிலிருந்தும் விழிப்பதுதான் மிக மிக அவசியமான ஒன்று இந்த நாட்டுக்கு. சரி, இப்போ இந்த நாடு என்ன திசையை நோக்கி போகணும்? நான் பேசுற விஷயம் நெருடலா கூட இருக்கலாம், எனக்கு அது நோக்கம் அது இல்லை, புரிஞ்சுக்கங்க. இந்த நாட்டை ஏதோ ஒரு வகையில் ஒரு இஸ்லாமிய நாடாவோ, ஒரு கிறிஸ்துவ நாடாகவோ, ஒரு இந்து நாடாகவோ மாற்றிடணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. நான் எல்லா மதங்களையும் சேர்த்தே தான் சொல்றேன். எப்படியாவது இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்கிடணும், எப்படியாவது இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடாக்கிடணும், எப்படியாவது இந்த நாட்டை இந்து நாடாக்கிடணும். அதாவது இது நாடா இருக்கப்படாதுங்கிறதுக்கான ஐடியா. இஸ்லாம் நாடாயிட்டா அந்த நாடு நல்லா இருக்குமா? பங்களாதேஷ் என்ன நல்லா இருக்கா? பாகிஸ்தான் என்ன நல்லா இருக்கா? எந்த மதமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த மதத்தினுடைய சார்ந்த நாடா இருந்தாலும் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற தெளிவை தயவு செய்து பெறுங்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதம் என்பது உங்கள் தனிப்பட்ட ஆன்மாவோடு தொடர்புடையது. மதம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட மனதின் திருப்திக்காக தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இம்மி அளவும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடாக்கணும், அதுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்குது. இந்த இடத்தை மாத்துவோமா, அந்த இடத்தை, இந்த நாட்டை இந்து நாடாக்கணும், உடனே கவுண்டர் ஆக்ட், மூணுமே வேஸ்ட். என்னுடைய ஒரே கோரிக்கை, இந்த நாடை நாடா மட்டும் ஆக்கு. ஏன்? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். சார் நான் மெடிக்கல் படிக்கணும்னு நினைச்சா ஏன் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்? எனக்கு நான் படிக்கணும்னு நினைச்சா எனக்கு படிக்கிறதுக்கு கழுத்து திறந்து விடு.
நான் பொறியியல் படிக்கணும்னு எனக்கு கதை திறந்து விடு. எனக்கு வேலை கொடுக்கறது வேலை கொடுக்காது அப்புறமா யோசிப்போம், வேலையை பத்தி அப்புறமா யோசி. ஒரு மருத்துவமனைக்கு போனா எல்லாருக்கும் சிகிச்சை நடக்கணும். பணம் இருக்கிறவன் சௌரியமா இருக்கிறான், பணம் இல்லாதவன் இந்த நாட்டில் எப்படி வைத்தியம் பண்ணிக்குவான்? சார், ஒரு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம்னா 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் கொடுத்து சரி பண்ணிக்கிறதுக்கு பணம் உள்ளவனால முடியுது. பணம் இல்லாதவனுடைய நிலைமை. ஒரு தேசத்துல மருத்துவம் ஃப்ரீயா இருக்கணும், ஒரு தேசத்துல கல்வி ஃப்ரீயா இருக்கணும். யார் விரும்பினாலும் அவர்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைன்னா மருத்துவம் இருக்கணும். இன்னும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மருத்துவம் தனியாரிடத்தில் இருக்கவே கூடாது, முற்றிலுமாகவே அது அரசிடம் கையில் மட்டுமே இருக்க வேண்டும். என்ன சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்ததை உள்ள கொண்டாந்து நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம செய்யலையே. ஏன் இதெல்லாம் நடக்கலைங்கிறத பத்தியே நம்ம யோசிக்கலையே. வேண்டாத விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம், தேவையே இல்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம். ஒரு பக்கம் மதம் சார்ந்த அரசியல், இன்னொரு பக்கம் இனம் சார்ந்த அரசியல். நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஒரு பக்கம் மதம் சார்ந்த அரசியல், இன்னொரு பக்கம் இனம் சார்ந்த அரசியல். இதனால நாடு உருப்பட போறதில்லை. ஏன்? நீ மதம் சார்ந்த அரசியலை கொண்டு வந்தா இவன் இனம் சார்ந்த அரசியலை கொண்டாடுவான். அதுக்கு கவுண்டர் என்ன இருக்கு இவன் கையில? நீ மதம் சார்ந்த அரசியல் முன்னெடுத்தா இனம் சார்ந்த அரசியல்ங்கிறத அவன் முன்னெடுப்பான். ஒன்னு புரிஞ்சுக்கோ, மதம் மாறக்கூடியது, இனம் மாறவே முடியாதது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நினைச்சா நான் வேற மதத்துக்கு போலாம், அங்கேருந்து இன்னொரு மதத்துக்கு போலாம். ஏன்? அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. நான் என்ன மதத்தில் வேணாலும் மாறிக்கிட்டே போலாம். நீங்க என்ன ஜாதியில வேணாலும் மாறிக்க முடியாது. அது பை பர்த் டிசைட் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். டிஎன்ஏல வருதுன்ட்டான், ஜெனட்டிக்கா வருதுன்னா அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மதத்தை விட இனம் இன்னும் வலிமையானது. அப்ப மதம் சார்ந்த அரசியலை ஒரு குரூப் கையில எடுத்தாங்கன்னா ஜாதி சார்ந்த அரசியலை இன்னொருத்தர் கையில எடுப்பாங்க. மதம் சார்ந்த ஆயுதத்தை கீழே போட்டா இனம் சார்ந்த அரசியலை இவங்க கீழே போடுவாங்க. நாடு நாடா இருக்கும். இதெல்லாம் என் மக்களுக்கு தெரியல. என்ன நடக்குது இந்த நாட்டுக்குள்ள? ஏன் இப்படி எல்லாம் கலவரம் நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் சண்டை நடக்குது? அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிக்கும் மதம் இனம் இரண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. மருத்துவத்துக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்கள் வாழ்வின் தரம், சாலையின் தரம், ஒரு வண்டிகளின் தரம், அருமையான விமானம், அருமையான பேருந்து, அருமையான ரயில், இதற்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வேலை வாய்ப்புக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நோக்கிய நோக்கத்தில் நம்ம போனோம். மக்களுக்கு அது புரியவே இல்லை. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அது நல்ல பழக்கம் அல்ல. எங்கே வாக்களிப்பது என்பது அவரவர் மத நிறுவனங்களில் முடிவாகும் என்றால் அந்த நாடு ஜனநாயகத்துக்கு தகுதியற்றது. எங்கே வாக்களிப்பது என்பதை அவரவர்கள் மத நிறுவனங்களில் முடிவு செய்வது என்றால் அந்த நாடு ஜனநாயகத்துக்கு தகுதியற்றது. யாருக்கு வாக்களிப்பது என்பதை குடிமகன் மனசாட்சியின்படி முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய அவன் வேறு ஒருவருடைய இன்ஃப்ளூயன்ஸால் முடிவே செய்யக்கூடாது. உங்களை எப்படி இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? தட் இஸ் நாட் கரெக்ட். நான் பொதுவாக தான் சொல்றேன், பர்டிகுலரா யாரையும் சொல்ல, எல்லா மதங்களையும் சொல்றேன், எல்லா மனிதர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு பயஸ் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்புறம் வரலாற்றை திரிக்க கூடாது, வரலாற்றை மாற்றக்கூடாது. வரலாறுங்கிறது என்னன்னு தெரியணும். என் பூர்வீகம் என்ன, எப்படி வந்தேன், இன்னைக்கு நான் எப்படி மாறி இருக்கேன், என்னுடைய வரலாறு தெரியணும். சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் வந்தது இல்ல, அந்த சர்வர் சுந்தரத்தில் நாகேஷ் பின்னாடி சினிமாக்காரன் ஆயிடுவார், நடிகன் ஆயிடுவார். ஆனால் அவருடைய பெட்ரூம்ல மேலே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பார், ஹோட்டல் யூனிஃபார்ம் போட்டிருப்பார். ஏதோ அதை எடுத்து அசிஸ்டன்ட் மாற்றிருப்பான். ஏன் எடுத்த அப்படிம்பார். இல்லை அது அசிங்கமா, அசிங்கமா, அதுதான் என்னுடைய ஒரிஜினல், நான் அதுலேருந்து தான் வந்தேன். அந்த உணர்வு இருக்கணும். புரியுதா? அதாவது எதிலிருந்து நாம கிளைத்து வந்தோம் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியணும். ஆனால் பழசை வச்சு சண்டை போடக்கூடாது, பழசை வச்சு சண்டை போடக்கூடாது. இப்பெல்லாம் பழசை வச்சு சண்டை போட்டு தீர்க்க முடியாது. பழசெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு வாட் நெக்ஸ்ட், இந்த ஒரு வார்த்தையை நீங்க வாழ்க்கையில கத்துக்கங்க. சாதாரண வார்த்தை இல்லைங்க, வாட் நெக்ஸ்ட். பெண்கள் கோச்சு கூடாது. வெளியில போயிட்டு வந்த உடனே அவங்க பஸ்ஸில் அவங்க அவஸ்தைப்பட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம கூட போயிருக்கும். ஐயோ எனக்கு தலைவலி தாங்கலைங்க பஸ்ஸில், இப்போ என்ன பண்ணணும், மாத்திரை வேணுமா? இவன் எப்போவுமே சொல்யூஷன் நோக்கி போவான். உனக்கு என்ன மாத்திரை வேணும், ஆஸ்பிரின் வேணுமா, இல்லாட்டி வேற எங்க டாக்டர்கிட்ட போகணுமா? ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, பஸ்ஸுக்கு நின்னா
ஏய் இது தேவையில்லாத பேச்சு. இப்போ உன் தலைவலி தானே, என்ன மாத்திரை வேணும் சொல்லு, இல்லை டாக்டரை போய் பார்க்கலாம்னா சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல். இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த பஸ்ஸில் என்ன கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறத நீ கேட்கணுங்கிறதா விருப்பமே ஒழிய அதுக்கு தீர்வை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. நீ என்ன பெரிய அறிவாளியா, இதுக்கெல்லாம் தீர்வு சொல்ற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா என்ன? அது இல்லைன்னு தான் அவங்க அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாங்களே. இதையெல்லாம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு நீ அறிவாளி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஜஸ்ட் என் கஷ்டத்தை கேட்டுக்கோ, என் கஷ்டத்தை கேட்டுக்கோ. நான் கேட்கிறேன், என்ன போகுது கஷ்டத்தை கேட்டு? அதான் அவன் பழைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு இப்ப என்ன ஆக போகுது? அதனால இந்த பழச பேசிக்கிட்டு இருக்கிறது தவறு. தூக்கி குப்பையை அந்தாண்ட போட்டு வாட் நெக்ஸ்ட்னு யோசி. நீங்க சொல்றீங்க முடிச்சா சாப்பிட போலாம், தட் இஸ் நெக்ஸ்ட். கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்டா யோசிக்காதீங்க. என் பேச்சு முடிகிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் சிந்தனைக்கு போகாதீங்க. வீட்டுக்கு போய் வாட் நெக்ஸ்ட்னு யோசி. புரியுதா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் பெரிய துன்பத்திலேருந்து மீட்டுட்டேன்னு அர்த்தம். எப்போவுமே வாட் நெக்ஸ்ட்ங்கிற கொஸ்டின் இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்துக்கு கிடைக்க மாட்டேன். கல்யாணம் நின்று போச்சு, வாட் நெக்ஸ்ட் தான் கேள்வி. ஆமாம் சார், எத்தனை இடத்துல நடந்துருக்கான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணில் நாட் இன்ட்ரெஸ்டட். அவன் அமெரிக்காவில் இருக்கான். யாருக்கிட்ட அவன் குடும்பமே இருக்கலாம் அவனுக்கு. அவன் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கிறான். காலைல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே நான் 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிறான். மாமனார் கேட்டுட்டாரு, வந்து கேட்குறாரு, என்ன நீ 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிற, எப்படி முடியும், தாலி கட்டி எவ்வளோ வர? அதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார், நான் வந்தேன், எனக்கு ஒன்றும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா. என்ன பேசுகிற, என் பொண்ணோட லைஃப் அப்போ என்ன ஆகும் அப்படின்னார். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா மானம் போயிடும், நீ வந்துருன்னாரு. இன்னைக்கு நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க கன்சென்ட் இல்லாமல் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாதீங்க. உங்கள் பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு அவங்க வில்லிங்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிப்பட்ட விஷயத்தை கட்டாயப்படுத்தி நீங்கள் ஒருபோதும் பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் இல்லை, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர். உங்கள் பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம், கஷ்டம் அந்த பொண்ணு ஏன் கஷ்டப்படணும்? இல்லை உங்கள் பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த மாப்பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்? எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியல, எங்கள் அப்பா கேட்கல, கல்யாணத்தை எல்லாம் பண்ணிட்டாரு. யூ ஓன்ட் பிலீவ், சிங்கப்பூர் வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணும் போயிட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க வேற இடத்துல. இப்போ இந்த கல்யாணத்தில் என்னாச்சு, மாப்பிள்ளை சொல்கிறான் நான் காலையில் 8 மணிக்கு போவேன். அந்த மாமனார் மகா கெட்டிக்காரர் வெளிப்பட இருந்தது. மாப்பிள்ளைய வெளிப்பட, நீ கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிட்டு 8 மணிக்கு நீ பாட்டுக்கு ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு புறட்டு போவேன்னா என்னத்துக்கு இங்கே வந்த நீ? நீ வெளிப்பட. இப்படி திரும்பினாரு, வாட் நெக்ஸ்ட்? ஒய்ஃபை கேட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ இப்படி என்ன பண்ணுறது, கல்யாணம் நின்று போயிட்டா என்ன பண்ணுறது? தடிமாடு மாதிரி உன் தம்பி நிற்கிறான்ல வருஷம் அப்படின்னார். டேய் இவளை கட்டிக்குவியா? அவன் சொன்னான், எனக்கு அப்பவே அப்படி ஒரு ஐடியா உண்டுன்னு. ஏன்டா அதை முன்னாடியே சொல்ல, நீங்கள் தான் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதனால சொல்லலை. உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, தே ஆர் வெல் ஆஃப், இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஐயோ கல்யாணம் நின்று போச்சு, ஐயோ கல்யாணம் நின்று போச்சுன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்து செய்ய வேண்டியது என்ன? சார் ரயில் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்து செய்ய வேண்டியது என்ன? கார் வச்சுட்டு போக முடியுமா? ஃப்ளைட்டில் ஏறி போய் சேர முடியுமா? இப்படி யோசிக்க பழகுங்க. எப்போ பார்த்தாலும் பழசையை நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டு அதையே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு மேலே எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய உணர்வை மேலே கொண்டு வாங்க. இந்த தூங்காதே தம்பி தூங்காதேங்கிறது ஒரு சினிமா பாட்டு வரி இல்லைங்க, அது உள்ள 1000 பொருள் இருக்குதுங்க, 1000 பொருள் இருக்குதுங்க. நான் எல்லாத்தையும் முழுக்க சொல்லிட முடியாது, புத்தக கண்காட்சி, அதனால உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவேர்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, ஓஷோவுடைய ஸ்பீச். இந்த விழிப்புனா என்னங்கிறத அவ்வளவு அழகாக பேசியிருக்கார். அது தமிழில் விழிப்புணர்வுனே வந்திருக்கு, கவிதா பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. விழிப்புணர்வு அப்படின்னு ஓஷோவுடைய புஸ்தகம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானா அதை பொறுமையாக படிங்க. நம்ம எவ்வளவு முட்டாள்தனங்கள்ல இருக்கோம், எவ்வளவு நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம், நம்முடைய பாரம்பரியத்தில் சில விஷயங்களை தேவையில்லாமல் சுமந்துக்கிட்டு எவ்வளோ வேதனைப்படுறோம். இந்த அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு வரணும்னா தயவு செய்து அந்த புக்கை படிக்கும். ஒரே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இங்கே பசங்க வந்திருக்கீங்கல்ல, காலம்பரை பரீட்சைக்கு படிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று ஒரு 5 மணிக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னு அலாம் வச்சுட்டு படுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க?
அலாம் வச்சுட்டு படுக்கிறவங்க காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் படிக்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதில் வேற பரீட்சைக்கு படிக்கிறத பற்றி ஏதோ ஒன்று இருக்கும். நாங்கள் படித்த காலத்திலே காலைல 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும், 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், படிக்கணும், அலாரம் வச்சுருப்போம். ரைட், அலாரம் அடிக்கும், அது கரெக்டாக அது வேலையை பார்க்கும். 4:30ன்னா 4:30, 5ன்னா 5 அலாரம் அடிக்கும். எந்திரிப்பானே. இன்னும் சில பேர் முதல் நாள் ராத்திரி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா கரெக்டாக 5 மணிக்கு எப்படிம்மா? 5 இல்லை 5 இல்லை 5 கரெக்டாக எப்படி பார்த்தியா? அப்படி எழுப்பலேன்னு வச்சுக்கோ, என் லைஃபே வீணாக போயிடும். இந்த அம்மா இது ராத்திரி 5 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்துருக்கும். புள்ள பொண்ணு படிக்குதே 5 மணிக்கு கண்ணு எந்திரி, கண்ணு எந்திரிக்காது. கண்ணு எந்திரிம்மா, இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா. பெத்த மனசு உடனே 5 நிமிஷத்தில் எழுப்பிடுவேன். கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு எழுப்போம், ஆமாம் இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா அப்படின்னு. ஏய் இப்படியே லேட்டாக்கிக்கிட்டே போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சோத்தில் சாயும், அது தூங்கிடும். முழிச்சு பார்த்தா மணி 6:45. அப்புறம் பிள்ளைய எழுப்பின உடனே அது சொல்லும், ஏம்மா என் லைஃபையே கெடுத்துட்டேம்மா, நான் உன்னை 5 மணிக்கு எழுப்புன்னு சொன்னேன் இல்லை. அடாடாடா வசனம் எல்லாம் நடிகையர் திலகம் சாவித்திரி தோத்து போனோம். அந்த மாதிரி என்னம்மா இப்படி பண்ணிட்டு, நான் உன்னை எவ்வளோ தடவை சொன்னேன் காலை எழுப்பி விடுன்னு. இப்போ என்னுடைய சிம்பிள் கொஸ்டின், 5 மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வச்சது யாரு? அலாரம் வச்சது யாரு? நான். 5 மணிக்கு அலாரம் அடிக்குது, இது அம்மா எழுப்புற கதை. நான் சொல்றது அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் அடிச்சது, திருப்பி அடிச்சது யாரு? அலாரத்தை திருப்பி அடிச்சுட்டா பேசாம போயிடும். திருப்பி அடிச்சது யாரு? அதுவும் நான். ஏங்க பைத்தியமா நீ ஏன் 5 மணிக்கு அலாரம் வைப்பியான், அது ஒழுங்கா அடிச்சோன்னு 5 மணிக்கு திருப்பி அடிப்பியான், நீ பைத்தியம் தானே. அப்புறம் நீங்க இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். இதை நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பசங்களுக்கு பேசுகிறேன், ஃபர்ஸ்ட் இயர் இன்டக்ஷனுக்கு. அலாரம் வைத்த நான் யார், அலாரத்தை திருப்பி அடித்த நான் யார்? நான் ரொம்ப பயட்டிக்காக கேட்குறேன், யார் நான் யார்? ஒரு பையன் சொன்னான், நான் அவன் இல்லை. அதெல்லாம் வாய் நம்ம பசங்களுக்கு பிரமாதமாக இருக்கு. உண்மை சார் அது. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். அலாரம் வைத்த நான் என்பது உங்களுடைய விழிப்பு மனம், கான்ஷியஸ் மைண்ட். அலாரத்தை திருப்பி அடித்த, தூக்கத்தில் திருப்பி அடித்த மனம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் அன்கான்ஷியஸ். இன்னொரு கோணத்தில், அதாவது விழிப்புணர்வு அற்ற மனம் இருக்க, அது திருப்பி அடிச்சிருச்சு, தன்னை அறியாமலேயே ஆட்டோமேட்டிக்காகவே திருப்பி அடிச்சிருச்சு. இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, விழிப்பு மனம் சொல்லுவதை பின்பற்றுகிறவன் வெற்றி பெறுகிறான், விழிப்பற்ற மனத்தின் செயலில் சிக்கியவன் தோற்று போகிறான். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தப்பான காரியங்களை ஈடுபடுறது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸ் மைண்டோட பலம் குறைஞ்சு போய் சப்கான்சியஸ் மைண்டோட பலம் ஜாஸ்தி ஆகிற போதெல்லாம் தோத்து போயிடுவோம். உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தூங்காம விழிச்சிருந்தா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளத்துல இருந்துமே நீங்க வெளியே வர முடியும். இது ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா ஞானத்துக்கு பத்தி கவலையே கிடையாது. அதான் ஞானம், அவ்வளவுதான் ஞானம். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் என்கிட்ட சொல்றாரு, ஒரு டெஸ்ட். ஒருத்தனை என்ன பண்றாரு, ஆழ்நிலை தூக்கம்னு ஒன்று கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? படுக்க வச்சுட்டு அவங்க 1 2 3 இப்படி சொல்லுவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரே மாதிரி ரித்தமிக்காக ஒரு வாய்ஸ் சொல்லுவாங்க. மைண்டு வித்ரா ஆகிட்டே போயிடும், பேஷண்ட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவான். சைக்காட்ரிஸ்ட் இதான் பண்ணுவாங்க தூங்க வைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு சைக்காட்ரிஸ்ட்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை, பேச்சாளனே போதும். அவன் தூங்க வைக்கிற மாதிரி வேறு எவனுமே தூங்க வைக்க முடியாது. இல்லை ஸ்கூல் டீச்சர், அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களாலையும் முடியும் தூங்க வைக்கிறது. இந்த சைக்காட்ரிஸ்ட் தூங்க வைக்கும்போது என்ன பண்ணிட்டான், ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குறும்பா ஒரு காரியம் பண்ணிட்டான். என்ன தெரியுங்களா, ஒரு தலகாணியை எடுத்து கையில் கொடுத்தான். அவன் தூக்கத்தில் இருக்கான், ஆழ்நிலை தூக்கத்தில். இந்த தலகாணி யார் தெரியுமா? யாரு? உன் காதலின்னா. அப்படியா? எங்க உன் காதலிக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னா. இவன் முத்தம் கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னா, இப்போ மணி 7:10, நீ மறுபடியும் 8:10க்கு மறுபடியும் உன் காதலிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். இதான் அந்த மைண்டில் போன தாட்டு. 8:10க்கு நீ முத்தம் கொடுக்கணும் ஒரு தாட் போட்டான். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்திலேருந்து அவனை எழுப்பிட்டான். எழுப்புனதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாது என்ன உள்ள போடப்பட்டதுன்னு தெரியாது. எழுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் இந்த டாக்டர், தலகாணியை எடுத்து ஷெல்ஃபில் வச்சு பூட்டிட்டார், சும்மா சாத்திட்டார் தலகாணி.
8 ஆச்சு, 8 5 ஆச்சு, 8 10 இவனுக்கு உடம்பு ஷிவரிங் நடுங்குது. படன்னு இப்படி தேடுறான். அப்படி போகிறான். டாக்டர் இங்கே ஒரு தலாணி இருந்து எங்க? டாக்டர் இங்கே ஒரு தலாணி இருந்து. இப்போ என்னத்துக்கு தலாணி? நீ என்ன இப்போ தூங்குவா போற? அதெல்லாம் இல்லை. இந்த தலாணி எங்க? தலாணி எங்க? அவன் கேட்குறான். எதுக்குடா அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அங்கே தேடி இங்கே தேடி நேராக ஷெல்ஃபுக்கு போய் திறந்து அதை எடுத்து அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தான். இவர் கேட்டார், இது இந்த தலைவணிக்கு எதுக்கு முத்தம் கொடுத்தேன் தெரில. உள்ளேருந்து ஒரு பரபரப்பு. குடு குடு குடுன்னு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் ஆழ் மனசில் சில விஷயத்தை போட்டாச்சுன்னா ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமையே நீங்கள் மற்றவங்க முன்னாடி அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஆழ்மனம் எப்போ விழிச்சிருக்கும் தெரியுங்களா? அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்த பார்த்தீங்களா? அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்த காலத்திலேயே அவ மனசில் ஓடிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும். நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காரியத்தை நம்ம செய்வோம். இது நீங்களா இதுலேருந்து விழிச்சா உண்டே ஒழிய இந்த தூக்கத்திலேருந்து இன்னொருத்தர் எழுப்ப முடியாது. அந்த தூக்கத்திலேருந்து எழுப்புறவனுக்கு தான் ஞான குரு அப்படின்னு பேர். அந்த தூக்கத்திலேருந்து உங்களை தட்டி எழுப்பணும். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது யாரும் தெளிவான அறிவோடு பிடிக்க முடியாது. சிகரெட் பிடிக்கணும் பார்த்தீங்களா? ஒரு படபடப்பு இருக்கும். அவன் அறியாமையே ஒரு தட்டுவான், இப்படிமா பற்ற வைப்பான். ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா அவனுடைய ஆழ்மனம் வசியமாகி இருக்கிறதால அந்த காரியம் பண்றான். ஒரு தெளிவான அறிவோடு இருந்து அவனால ஒருபோதும் சிகரெட் பிடிக்க முடியாது. ரைட்? நான் ஒரு ஹையஸ்ட் பிலாசபியை எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருக்கிறேன். இதுலேருந்து விழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆழ்மன தூக்கத்தம் அறியாமையிலிருந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள விழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம லைஃப்பில் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் பார்த்தா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ப்ராப்ளம்னு சொல்லுவான். நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். இல்லை எங்கள் மாமியார் கொடுமைப்படுத்துகிறா, ரைட்டு. மருமக கொடுமைப்படுத்துகிறா, ரைட்டு. எனக்கு எங்கே போனாலும் தோற்று போகிறேன், ரைட்டு. எனக்கு மட்டும் எப்போவுமே கடன் இருக்குது, ரைட்டு. எனக்கு மட்டும் காரியமே ஆக மாட்டேங்குது, ரைட்டு. சாப்பாட்டுக்கு போனால் கூட எனக்கு வர வேண்டியது வரவே மாட்டேங்குது. கல்யாணத்தை பற்றி கூட சில பேருக்கு முந்தின நாள் வரைக்கும் ஜாங்கிலி போடுவான், அடுத்த ஆளுக்கு போடுவான். அவனு உள்ளே போய் எடுத்துகிட்டு இவனை விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போடுவான். அது மாதிரி எனக்கு நடக்குது. எத்தனை ப்ராப்ளம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எத்தனை ப்ராப்ளத்துக்கு ஒரே தீர்வு தான். என்ன? உங்கள் பிரச்சனைகள் பல, தீர்வு ஒன்றே ஒன்று. என்ன? அந்த ஆழ்மான தூக்கத்திலேருந்து நீங்கள் முழிச்சிட்டீங்க அப்படின்னா எதுவுமே துக்கம் கிடையாது, எதுவுமே கஷ்டம் கிடையாது. மயிலாப்பூரில் ஒரு தெரு இருக்கு. நீங்கள் இப்போ அந்த தெரு பேர் கேட்டாலே சிரிப்பீங்க. நடுத்தருன்னு பேர். ஒருத்தன் நடுத்தருவில் நிற்கிறான்னா எவ்வளோ அவமானமான வார்த்தை. நாங்கள் அடிக்கடி அங்கே போய் நிற்போம். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு பிரியமான டாக்டர். 12 பைசா அவருடைய கன்சல்டேஷன் ஃபீஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது நடுத்தூரில் ஒரு டாக்டர். அவர் 12 பைசா தான் வாங்குவார். அவரை ஏன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் 3 நாள் லீவு வேணும்னு கேட்டால் 6 நாள்னு எழுதி கொடுப்பார். டேக் ரெஸ்ட் ஃபார் 6 days. அப்போ எவ்வளோ நல்ல டாக்டர் அவர். எங்களுக்கு வெறும் 12 பைசா தான் வாங்குவார். 12 2 அண்ணா, ஒரு அண்ணா 2 அண்ணா, அதான் ஒரு ஃபீஸு. நாங்கள் போனால் என்ன பண்ணுவார், அந்த கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய ஜாடி ஒன்று வச்சுருப்பார். ரோஸ் கலரில் ஒரு சிறப்பு இருக்கும். அதில் ஜாடி நிறைய ரோஸ் கலரில் ஒரு சிறப்பு இருக்கும். வெள்ளையாக ஒரு மாத்திரை இருக்கும். கம்பவுண்டர் என்ன பண்ணுவான், அதை எடுத்தது பாருங்களேன், கரன்னு அப்படியே ஒரு எதையோ ஒன்று வச்சு நசுக்கி அதை 3 பொட்டலமாக கட்டி 6 பொட்டலமாக கட்டி 2 நாளைக்கு இது சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு பாட்டில் கொண்டா அப்படின்னு வாங்கி அந்த சிவப்பு தண்ணியை அப்படி குழாயில் பிடிப்பான். அது சிறப்பான். அது குடிச்சிட்டு இதை குடி, இது 3 வேளை போடு, அப்புறம் பாரு 2 அண்ணா. இதுக்கு மேலே அவர் கொடுக்க முடியுமா? 2 அண்ணாக்கு இதுவே ஜாஸ்தி. சிவப்பு கலருக்கே கொடுக்கணும் இல்லை. இதுதான் ஒரு வைத்தியம். ஒரு நாள் நான் உட்காந்துருக்கேன் சார் அங்கே அந்த டாக்டர் கிளினிக்கில். ஒரு அம்மா உள்ள ஓடியாந்து அழுவுது, டாக்டர் மாறி போச்சு, ஐயோ டாக்டர் மாறி போச்சு. உள்ள உட்கார்ந்துருந்த அவர் ஓடியாந்தார் வெளியில். என்னம்மா மாறி போச்சு, என்னம்மா மாறி போச்சு? டாக்டர் மருந்து எனக்கு மாறி போச்சு, என்னமோ பண்ணுது, தப்பான மருந்து கொடுத்துட்டீங்க, எனக்கு என்னமோ பண்ணுது. எப்படிம்மா மருந்து மாறும் அப்படின்ற. நான் பழனியம்மாள் என் பேர். அந்த கம்பவுண்டர் மருந்து சீட்டை மாற்றி இதை கொடுத்துருக்கான் பாருங்க, பொன்னியம்மாள் அப்படிங்கிற சீட்டை என்கிட்ட கொடுத்துட்டான். நான் பழனியம்மாள், பொன்னியம்மாள் மருந்து நான் சாப்பிட்டுட்டேன், நான் பழனியம்மாள். கவலைப்படாதீங்கோ, அவருக்கு தமிழ் கொஞ்சம் வராது. கவலைப்படாதீங்கோ, நான் மாற்றி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்கோ. கொண்டாங்கோ சீட்டை வாங்கினார். பொன்னியம்மாள் அடித்தார், பழனியம்மாள். வேற ஒன்றும் பண்ணல. பொன்னியம்மாள் அடிச்சுட்டு பழனியம்மாள் அப்படின்னு போட்டு பயப்படாமல் வீட்டுக்கு போங்கனார். ஏன்? பொன்னியம்மாளுக்கு அதான் மருந்து.
பழனியம்மாளா இருந்து நீ கன்னியம்மாளா இருந்தாலும் அது சேப்பு கலர்ல ஒரு தண்ணி, வெள்ளை கலர்ல ஒரு மாத்திரை, 2 நாளைக்கு சாப்பிடணும், 12 பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். உண்டியல்ல போடணும். அவர் கையில கூட வாங்க மாட்டார். 2 நாள் அதில் போட்டு அவர் போட்டு பேச போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் அவரை கேலி பண்ணல. அவர் அந்த காலத்தில் பெரிய டாக்டர். வெறும் எங்க 2 நாளுக்கு ஒரு டாக்டர் வைத்தியம் பார்ப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதை பார்த்த இன்சிடென்ட் எனக்கு இந்த விஷயத்தை பிரச்சனை வரும்போது, உங்கள் நோய் பலவாக தெரிந்தாலும் மருந்து ஒன்றாகவே இருப்பதை போல் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் பலவாக இருந்தாலும் உங்கள் மருந்து ஒன்றுதான். என்ன? விழிப்புணர்வு என்ற அவேர்னஸ் வந்துவிட்டால் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா நோய்களும் காணாமல் போய்விடும். மனதில் இருக்கிற நோய்கள், நான் தாழ்ந்தவன், நான் கருப்பா இருக்கிறேன், நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன், எனக்கு மட்டும் மரியாதை இல்லை, என்னை கொண்டாடல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உங்க மனசுல இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து தான். என்ன? விழித்திரு. வள்ளலார். அவன் அரைஸ் அவே விவேகானந்தர். அப்ப விழிக்கணும் விழிக்கணும். அதைத்தான் தூங்காதே தம்பி தூங்காதேன்னா. நீ தூங்குறதுங்கன்னா உடம்பால தூங்குறது இல்ல, அந்த மனதால அறியாமையில தூங்குவது. அதுல இருந்து விழிக்கணும். இப்போ ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பிரச்சனை பலவா இருந்தாலும் அது எப்படி சார் ஒரே ஒன்று தீர்வா இருக்கும்? நான் ஏதோ ஒரு வேடிக்கையான மருந்து கதை சொன்னேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கனவு வருது, கனவுல உங்க பிரச்சனை வெவ்வேறு. ஒருத்தனை புலி துரத்தும், ஒருத்தனை பொண்டாட்டி துரத்துவான், ஒருத்தனை கடங்காரன் துரத்துவான், ஒருத்தனுக்கு உடம்பு நோய் சரியில்லாமல் போயிடும். கனவுல எத்தனை விதவிதமான கனவு வருது. ரைட்டு. உங்க கனவுல ஒருத்தன் நடுங்குறான், ஒருத்தன் ஊசி போடுறதா நினைச்சு நடுங்குறான், ஒருத்தன் யாரோ துரத்துறதா நினைச்சு நடுங்குறான், ஒருத்தனை கனவுல வந்து பாம்பு கடிக்கும். பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து அந்த பாம்பு வந்து கரெக்டாக கடிச்சிக்கிட்டே இருக்கும். கனவு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கண்டு பதறிக்கிட்டே எழுவான். இப்போ பாருங்க, பிரச்சனை எத்தனை? பாம்பு கடிக்குது, கடங்காரன் துரத்துறான், புலி துரத்துது, ஏதோ ஒரு வீட்டில் அடிதடி நடக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது. எத்தனை பிரச்சனை? இதுக்கெல்லாம் மருந்து என்ன? கனவுலேருந்து முழிச்சிடணும். தூக்கத்துலேருந்து முழிச்சு ஏஞ்சி உக்காந்தா புலியை காணும், துரத்துன பொண்டாட்டியை காணும், கடங்காரனை காணும், நீ சௌக்கியமா இருக்கிற. உங்களுக்கு பிரச்சனை பல, ஒன்னே ஒன்று தான் மருந்து. என்ன? தூங்காதே தம்பி தூங்காது. நீ உனக்கு விழிப்புணர்வு என்பது வந்துருச்சு அப்படின்னா, அரைஸ் அவேர் அவேக், உனக்குள்ள அந்த விழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை காணாமல் போய்விடும். பிரச்சனைகள் வெளியிலிருந்து உங்களுக்கு வரவில்லை, 90% நீங்கள் உண்டாக்கி கொண்டவை. எனவே அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டுமென்றால் நீங்கள் விழித்தால் மட்டும்தான் உண்டு. உங்களுக்காக மற்றவர்கள் எதையும் செய்துவிட முடியாது. நீங்கள் தான் விழிப்படைய வேண்டும். நன்றி, வணக்கம்.